நான் சொல்ற பாயிண்ட்ஸை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக கணிதத்தில் 100% மதிப்பெண் பெற முடியும். சரியா? தயவுசெய்து கொஞ்சம் எல்லாரும் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்த உடனே மேக்ஸ் இருக்குல்ல, அதிகமா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது 5 மதிப்பெண் வினாக்களுக்கு தான். அந்த 5 மதிப்பெண் வினாக்கள்ல இப்ப முக்கியமான சாப்டர்ஸ் நான் சொல்றேன். அதை நோட் பண்ணீங்கன்னா கட்டாயமா நம்ம 7 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் கட்டாயமா அட்டென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த சாப்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 5 மதிப்பெண்கள் வினாக்கள் நம்மளால எடுக்க முடியும். சாப்டர் முக்கிய கவனம் செலுத்த வேண்டியது சாப்டர் 6, 12, 8 இந்த சாப்டர்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 6ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெக்டர் அல்ஜிப்ரா ரொம்ப ஈஸியானது. 2 5 மார்க்ஸ் நமக்கு வரும். 2 5 மார்க்குமே ஈஸி அட்டென்ட் பண்ண முடியும். அதுல 6.1 எக்ஸசைஸ் 6.1ல சாப்டர் 9th கொஸ்டின் 10th கொஸ்டினும் எக்ஸாம்பிள்ல 6.3 6.5 6.7 இந்த கொஸ்டின் நம்ம பாத்துக்கிறோம். 6.7 1.2 வெக்டார் 2.1 வெக்டார் 3 வெக்டார்ஸ் இருக்குல்ல, அதுல இருக்கிற 6.7 எல்லா கொஸ்டினையும் கட்டாயமா படிக்கணும். இத அடுத்து 6.3ல 4th சம் மட்டும் பார்த்தா போதும். இத நீங்க ஓவரால் படிச்சாலே 2 5 மார்க் நம்ம ஈஸியா எடுத்துட முடியும். அடுத்ததாக சாப்டர் 12ல எக்ஸசைஸ் 12.1ல 8 9 10 ஈக்குவேஷன் எக்ஸாம்பிள்ஸ்ல 12.9 12.10 இந்த கொஸ்டின் பாத்துக்கிறோம். அப்புறம் ட்ரூத் டேபிள் இல்லாத கொஸ்டினே கிடையாது. அதனால ட்ரூத் டேபிள் ரொம்ப ஈஸியானது. அந்த ரூல்ஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஈஸி அட்டென்ட் பண்ணிடலாம். அதனால ட்ரூத் டேபிள் கட்டாயமா பாத்தீங்கன்னா நம்ம 5 மார்க் எடுத்துட முடியும். அதுல 2 கொஸ்டின் மட்டும் வித்தவுட் ட்ரூத் டேபிள் இருக்கும். அந்த 2 கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணோம்னா அந்த கொஸ்டின் வந்தாலும் நம்மளால எடுத்துக்கிற முடியும். அடுத்து சாப்டர் 8 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாப்டர் 8ல ஆய்லர்ஸ் தியரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 8.7ல 1 to 6th கொஸ்டின் எக்ஸாம்பிள் 8.21 8.22 படிக்கணும். அடுத்து சாப்டர் 10 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாப்டர் 10 எக்ஸசைஸ் 10.8ல 2 5 6 9 10 இந்த கொஸ்டின் 10.8ல 2 5 6 9 10 கொஸ்டின் படிக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா 10.29 10.30 இந்த கொஸ்டின் பார்க்கணும். சாப்டர் 4ல எக்ஸசைஸ் 4.5ல 5 6 7 9th சாப்டர்ல 9th சப்டிவிஷன் 4ம் அப்புறம் 10th கொஸ்டினும் பார்க்கணும். எக்ஸாம்பிள்ல 4.20 4.22 4.23 4.28 பார்க்கணும் நம்ம. சாப்டர் 5ல எக்ஸசைஸ் 5.1ல 3 பாயிண்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு 2 கொஸ்டின் இருக்கு. அந்த 2 கொஸ்டின் பார்த்துக்கிறணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5.5 பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு 7 8 9 அப்புறம் அதுல இருக்க எக்ஸாம்பிள் கொஸ்டின் 5.32 5.33 5.34 பார்க்கணும். சாப்டர் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 2.7 சாப்டர் 2ல